ரயில் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பாரதிய ஜனதா மற்றும் சிவசேனா எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது மோடி அரசுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. மோடி தலைமையிலான மத்திய அரசு ரயில் டிக்கெட் கட்டணத்தை 14.2% கடந்த வாரம் உயர்த்தியது. இதற்கு அனைத்து கட்சியினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததோடு நாடு முழுவதும் போராட்டங்களும் நடந்து வருகின்றன. புதன்கிழமை முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வரும் நிலையில் செவ்வாயன்று மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பாரதிய ஜனதா மற்றும் சிவசேனா கட்சி எம்பிக்கள் 10 பேர் டெல்லியில் ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடாவை சந்தித்து ஒரு மனு அளித்தனர். மும்பை மின்சார ரயில் சேவையை 75 லட்சம் பேர் தினமும் பயன்படுத்துவதாகவும் கட்டண உயர்வு பல லட்சம் தொழிலாளர்களுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும், எனவே ரயில் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். அதன் பிறகு நிருபர்களை சந்தித்த மும்பை பாரதிய ஜனதா எம்பி கிரித் சோமையா, மும்பை பயணிகளின் உணர்வுகளை பரிசீலிப்பதாக சதானந்த கவுடா உறுதியளித்தார் என்று தெரிவித்தார். ரயில்வே மினிஸ்டர் assured that he will consider the feeling of Mumbaikars and the feeling expressed by the MPs from Mumbai Thane. हमने जो किराया वृद्धि हुई है उसके बारे में जो मुंबई कर प्रवासी है उनकी जो फीलिंग्स है कि थोड़ा सा மகாராஷ்டிராவில் கடந்த 15 ஆண்டுகளாக காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளின் கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது. மகாராஷ்டிராவில் உள்ள 48 லோக்சபா தொகுதிகளில் 41ஐ பாரதிய ஜனதா, சிவசேனா கட்சி கூட்டணி பிடித்தது. இன்னும் 4 மாதங்களில் மகாராஷ்டிராவில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் ரயில் கட்டண உயர்வு பாரதிய ஜனதா, சிவசேனா கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை பறித்துவிடும் என்று இரு கட்சியினரும் கருதுகின்றனர்.